இப்போ புதுசா ஒரு குழப்பம் உருவாயிருக்கு. என்ன குழப்பம் அது? தமிழகம் முழுவதும் உலுக்கக்கூடிய ஒரு விஷயம். மனிதர்கள் அத்தனை பேருக்கும் சில பாதிப்புகள் வரும். அந்தந்த இடத்துக்கு ஏற்றவாறு, அந்தந்த நாடுகளுக்கு ஏற்றவாறு, அந்த வெப்பநிலைக்கு ஏற்றவாறு, இன்னும் மழை, இன்னும் வெள்ளம், இன்னும் வறட்சி, இன்னும் வறுமை இப்படி ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்று ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. என்ன உருவாயிருக்கு? எல் நினோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது எல் நினோ என்பது பசிபிக் பெருங்கடல் இருக்கு இல்லையா, மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் நீரின் வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும். இது ஒரு இயற்கை சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். காலநிலை, இயற்கை காலநிலை நிகழ்வு அப்படின்னு ரிசர்ச்ல சொல்றாங்க. இது ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது மாதிரி ஆயிருக்கு. இது உலகளவிய வானிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு 80% இருக்குன்னு சொல்றாங்க. இந்த எல் நினோ அப்படின்னா கடல் நீரின் மேற்பரப்புல அந்த நீர் இருக்குல்ல, அதுவே வெப்பம் அதிகமா இருக்குமா. அந்த கடல் நீர்ல கூட வெப்பநிலை அதிகமான மாற்றத்தை அடையும். அப்படி இருக்கும் பொழுது குளிர்ந்த காற்று கீழே இருந்து மேல் நோக்கி வராது. இது மாதிரி சில இயற்கை மாற்றங்கள் எழுவதற்கு 80% அதிகமான வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் எல்லாம் இன்னும் இதை அதிகமாக மக்கள் உணர்வார்கள். இந்த வாய்ப்பை மக்கள் எதிர்கொள்ள வேண்டியதான் இருக்கும். இதை சந்திப்பதற்கு தயாராக தான் இருக்க வேண்டும் என்று அந்த ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எல் நினோவால் ஏற்படும் அந்த எல் நினோ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புலாம் என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்னா, வெப்பநிலை பொதுவாகவே அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப சாதாரணமாகவே நம்மளால 40 டிகிரி 42 டிகிரி தாங்க முடியல அப்படின்னா, இதைவிட அதிகமாக வெப்பநிலை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் உலகத்துல பல பகுதிகளில் இன்னும் வழக்கத்தை விட அதிகமாக வெப்பம் காணப்படும். இன்னும் இந்த மழை பெய்வதை பற்றியும் இன்னும் ரிசர்ச்ல சொல்றாங்க. சில இடங்களில் அதிக மழை பெய்யும், இன்னும் வெள்ளம் அதிகரிக்கும். இந்த எல் நினோ ஏற்படக்கூடிய இந்த மாற்றத்தை பாருங்களேன். சில இடங்கள்ல அதிகமா மழை பெய்யும், இன்னும் வெள்ளம் அப்படியே பெருக்கெடுத்து ஓடும், நாசத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதே சில பகுதிகளில் மழை குறைந்து வறட்சி ஏற்படும் என்று இந்த எல் நினோ மூலமாக உருவாகும் என்று சொல்றாங்க. இன்னும் இந்த விவசாயத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கும்னு பார்த்தா, இந்த மழை குறைவு அல்லது ஒழுங்கற்ற மழை பெய்யாத காரணத்தினால பயிர்கள் பாதிப்படையும், பயிர்கள் சரியாக விளையாது. இன்னும் உணவுப் பொருட்களின் விலை உயரலாம். இன்னும் நீர் பற்றாக்குறை ஏற்படலாம், வறட்சி ஏற்படலாம். இன்னும் ஏரிகளில், இன்னும் குளங்களில், இன்னும் மற்ற அணைகளில் இந்த நீர் மட்டம் குறைந்தே இருக்கும். இன்னும் கடல் நீரின் வெப்பநிலை அந்த மாறுவதன் காரணத்தினால சில மீன் இனங்கள் இடம்பெயரலாம், கடல் தாண்டி கடல் கடந்து போயிடலாம் அப்படின்னு இந்த ரிசர்ச்ல சொல்றாங்க. இது 150 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மக்கள் அனுபவித்திருக்காங்க. இது மாதிரி எல் நினோ ஏற்பட்டிருக்கு. பூமியில இன்னும் கடலின் மேற்பரப்புல அந்த நீர் அதிகமான வெப்பத்தை அடையும் என்று இந்த ரிசர்ச்ல நமக்கு சொல்றாங்க. இன்னும் இத பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் எல் நினோ இந்த நிகழ்வின் போது பருவமழை பலவீனம் அடைய வாய்ப்பு இருக்கு. இதனால் சில மாநிலங்களில் மழை பொழிவு குறைந்து வறட்சி ஏற்படும், வறட்சி நிலவ அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த எல் நினோ என்பது கடல் நீர் வெப்பநிலை அதிகரிப்பதால் உருவாகும் காலநிலை சூழல் அந்த நிகழ்வின் மூலமாக தான் நடக்குது. இது எப்படி இன்னும் சொல்ல போனா, மழை, வெப்பநிலை, விவசாயம் இன்னும் மற்றும் நீர் வளங்களில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தும் இந்த எல் நினோ என்று இந்த ரிசர்ச்ல சொல்லப்படுறாங்க. நமக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. அதை கண்டிப்பாக ஜூன்ல இன்னும் அதிகமாக, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரை இது அதிகமாக நீடிக்கும். இப்படியே தொடர்ந்து 2027 அதிகமான வறட்சி தான் இந்த தமிழகத்தை நோக்கி இருக்கும். இன்னும் அமெரிக்கா இன்னும் அது மாதிரியான நாடுகளில் அதிகமாக வெள்ளம் ஏற்படும். ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை வறட்சி தான் நிலவும் என்று ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. அப்போ இது அல்லாஹுடைய கோப பார்வையாக கூட இருக்கலாம்.
நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். யா அல்லாஹ், துன்பத்திலிருந்தும், இன்னும் வறட்சியிலிருந்தும், இன்னும் வறுமையிலிருந்தும், உன்னுடைய கோபத்திலிருந்தும் எங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்யக்கூடியவங்களாக இருக்கணும்.